எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அண்ணாவின் பொன்மொழிக்கு ஏற்ப பாசிச சக்திகளை உறுதியோடு எதிர்த்து போராடி தமிழ்நாட்டை தலைகுனியாது வலிமையோடும் உறுதியோடும் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் பங்கேற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் செங்கல்பட்டு, கோவை, கடலூர், தருமபுரி, வேலூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் ரூபாய் 96.49 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டிடங்கள், 4 ஆய்வக கட்டிடங்கள், 16 கழிப்பறை கட்டிடங்கள், 8 குடிநீர் வசதி பணிகள் உள்ளிட்ட ரூபாய் 228 கோடியே 89 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்கள் மற்றும் நூலக கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே போலூர் செங்கம் சாலையில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட உள்ளது. வில்வாரணி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இப்பணிகளை திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏபாவே கம்பன், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி, நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் முரளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பாழ்பட்டு கிடந்த கலசப்பாக்கம் தொகுதி தற்போது பளிங்கு மாளிகை போல் காட்சியளிப்பதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் கலசப்பாக்கம் தொகுதி பெரும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். 10 ஆண்டு காலம் பாழ்பட்டு கிடந்த இந்த தொகுதி இன்றைக்கு பளிங்கு மாளிகை போல இந்த தொகுதி இன்றைக்கு காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரும் பங்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தான். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பரமநந்தல் அத்திப்பட்டு வரை ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் 38.5 கிலோமீட்டர் ஒரு வழி மலைப்பாதை சாலையை இருவழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியை தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி உட்பட அரசு அலுவலர்கள், கழக முக்கிய நிர்வாகிகள், மலைவாழ் மக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளான மேல்பட்டு, தென்மலை, புலியூர், அத்திப்பாடி உள்ளிட்ட பல மலை கிராமங்களில் உள்ள மக்கள் நாள்தோறும் செங்கம் நகர் பகுதிக்கு வணிக வியாபாரங்களுக்காக வந்து செல்வதாகவும், திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் அதற்காக நிதி ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பரமநந்தல் அமர்தி சாலை என்பது ஜவ்வாது மலைக்கான முக்கிய நுழைவு வாயிலாக இந்த சாலை இருக்கிறது. அமிர்தி, பில்லூர், வேலூர் பகுதிகளுக்கு இணைப்பு சாலையாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இது 2 கட்டமாக, முதல் கட்டம் இங்கே நம்முடைய அத்திப்பட்டு பரமநந்தல் சாலையை இணைப்பதற்காக 120 கோடி ரூபாய்
பணத்தை ஒதுக்கி இந்த சாலையை பணியை தொடக்கி வைத்து வா என்று முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்று தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த 39 கிலோமீட்டர்ல மேல்பட்டு, பெருமாமட்டம், தென்மலை, புலியூர், மேல் சிலாம்பட்டி, மேல் விசலாமூச்சி, கீழ் விலாமூச்சி, கல்யாணமந்த, பலாமரத்தூர், அத்திப்பட்டு ஆகிய பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் அவர்கள் நேரில் வருகை தந்து திறந்து வைக்க உள்ளதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிறைவு பணிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேடையையும் ஆய்வு செய்த அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ள இடத்தையும் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த், ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், மணிகண்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டின் பவுசன் குழுமத்தை சேர்ந்த ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அமைக்கும் காலணிகள் உற்பத்தி ஆலை மாதிரி வடிவமைப்பை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் TRB ராஜா மற்றும் காலனி உற்பத்தி ஆலை நிர்வாகிகளுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளருமான ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் அனைத்து வசதிகளுடன் 139 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2559 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 386 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் 62 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 1045 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதை முன்னிட்டு மலப்பாம்பாடி கலைஞர் திடலில் நடைபெறவுள்ள விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் புதிதாக திறக்கப்படவுள்ள பேருந்து நிலையம், காய்கறி மற்றும் பூ மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், வேளாண் துறை இயக்குநர் முருகேஷ், திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மகளிர் விடியல் பயணத்தில் 30 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களையும் அவர் வழங்கினார்.
631 கோடியே 48,69,000 ரூபாய் செலவிலான 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 63 கோடியே 74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 46 புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பல்வேறு துறைகளின் சார்பில் 2,66,194 பயனாளிகளுக்கு 1,400 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் விழா பேருரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், திராவிட மாடல் அரசு அமைந்த இந்த 4.5 ஆண்டுகளில் நாடே போற்றக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நமது ஆட்சியில் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்று கவனத்துடன் செயல்பட்டு வருவதாகவும், எதிலும் வல்லவர் அமைச்சர் ஏவ வேலு என்றும் காலத்தால் அழியாத புகழை அரசுக்கு சேர்த்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெறும் வேளாண் கண்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டு தானியங்களால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலை, சோளத்தால் அமைக்கப்பட்ட வீடு ஆகியவற்றை பார்வையிட்டார். தொடர்ந்து 518 உழவர்களுக்கு 9 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்த நிலையில், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பசார் வீதியில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 8.5 அடி உயரம் கொண்ட முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடப்பட்டிருக்கும் 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை கழக தலைவர் ஏற்றி வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருவண்ணாமலை மாநகரில் 56 கோடியே 47,20,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி கட்டடம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தொடர்ந்து திருவண்ணாமலை மாநகர் அரசு மாதிரி பள்ளிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஸ்ரீநிஷா நவம்பர் 27 முதல் 30ஆம் தேதி வரை திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய செஸ் சாம்பியன் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றதற்காக வழங்கப்பட்ட பதக்கம் மற்றும் சான்றிதழை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்வின் போது மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடன் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து வந்தவாசியில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நூறடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் கழக கொடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். இதேபோல் செய்யாறு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனை அடுத்து கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்.
திருவண்ணாமலை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலசப்பாக்கம், நாயுடுமங்கலம், வந்தவாசி, சேத்துப்பட்டு, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களும் திமுகவினரும் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வுகளில் துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் CN அண்ணாதுரை, MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்குமார், பேசூத்தி சரவணன், ஜோதி, மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரின் நினைவிடத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். அவருடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்திய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உடனிருந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள மோட்டுக்கொல்லை பகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் சமுதாய மத நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், VCK உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆம்பூர் கிழக்கு திமுக நகர அலுவலகம் திறப்பு விழா கிழக்கு நகர பொறுப்பாளர் ஷபீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நகர திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் ஆம்பூர் நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக, பாமக, தவேக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதிர் ஆனந்த், CN அண்ணாதுரை, மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், மாவட்ட திமுக அவைத்தலைவர் ஆனந்தன், திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர்.